படத்துல வன்முறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சு அடிக்கிறது. தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது. தலைவர்களை யாரும் பின்பற்ற போறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்துல வர்ற மாதிரி விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவும். 10 மணிக்கு மேல நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்காரங்க உங்களை எப்படி நடத்துறாரு? ஏன் சார் இங்கே டீ குடிக்கணும்னு கேட்க மாட்டார். ஏன் இங்கே நிற்கிற? சொல்றதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது. வெள்ளக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கும். அதான் இதில் ஆக்சுவலாக மஞ்சு வாரியார் பாத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு பைக்கில் வந்துட்டு சைக்கிளில் வர்ற மாதிரியான பாத்திரமாக இருக்கும். என்னென்னா அப்படியான பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கா, சினிமாத்தனமாக இருக்குன்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் என்னென்னா இப்படியான பாத்திரம் 1940களில், அதாவது இன்றைக்கே பெண்கள் வந்து இப்படியான ஒரு துணியில் தோற்றத்தில் போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் 1940களில் அவங்க இயங்கியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போய் இளம் விதவையான ஒருத்தர். உங்களுக்கு வைதிக பார்ப்பன குடும்பங்களில் பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மூட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதை மீறி அவங்க வெளியேறணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் படுற துயரங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காங்கிரஸை விட்டு வெளியேறாங்க. அப்போது அங்கே முன்னாடி நின்று கொஞ்ச நாள் வந்து இவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து கூலி விவசாயிகள் எல்லாம் சங்கமாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீனிவாசராவ், பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய உருவத்தோற்றத்தை தான் இந்த படத்தில் வந்து கிஷோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேங்கிற பாத்திரம் வந்து பிஎஸ்ஆர்ங்கிற ஸ்ரீனிவாசராவ் பாத்திரம். அவர் என்ன பண்ணார்னா, அன்றைக்கி வந்து கூலி உயர்வு கேட்டுறது, அதாவது விவசாயிகளுக்கு எந்த வித சாத்தியமும் இருக்காது. கென் தோழன் நடித்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்கள் சொல்கிறது மட்டும்தான் உரிமை. இன்ஃபேக்ட் வாழ்க்கை, அவங்களுக்கு கூலியும் இருக்காது, கூலியை உயர்த்தியும் கேட்கவும் முடியாது. காலையில் 6 மணிக்கு நிலத்துக்கு வந்து உழுகணும். அப்படி லேட் ஆகிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் நபர் மேலே ஏர் இருக்கு இல்லையா, விவசாயம் பண்ணுற ஏர், அதை பூட்டி உழ வைப்பாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போகும் உழுகிற வேலை. பெண்களுக்கு இன்னும் கொடுமை. அவங்களுக்கு தேவையான அந்த பாத்ரூம் இடைவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும். அந்த பால் ஊட்டுவதற்கான நேரத்தை கூட கொடுக்காம உழைக்க வைப்பாங்க. அதனால் என்னென்னா அவங்களுக்கு மார்பில் வந்து பால் கட்டிடும். இந்த பால் கட்டு வந்து போகணுங்கிறதுக்காக அவங்க வயல்லையே பாலை பீச்சி எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது. அந்த காலத்தில் ஒருத்தர் கிளம்பி வரார். அவர் அந்த ஊரும் கிடையாது, வெளியூர்லேருந்து வரார். செங்கொடி கட்டணும்னு வந்துட்டு அவர் ஆளே வந்து ஒரு மாதிரி சிவப்பாக இருப்பார். அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. எல்லாரும் அவங்களை அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறவன் தான் இங்கே ஒடுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பண்ணையார்களாக வசதிகளாக இருக்கு. இவர் வந்து அந்த விஷயத்தை உடைச்சி உள்ள வீட்டுக்குள்ளே போகிறது, உங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பிட்றது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்து மெல்ல மெல்ல வந்து அவங்களுடைய அணுக்கத்தை பெற்று பரிச்சயத்தை பெற்று அவங்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துக்கு வரைக்கும் போய் மக்களை வந்து திரட்டி அவர் வந்து போராடுறாரு அப்படின்னா, ஒரு இடம் வரும். நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சினிமாக்களில் பார்க்கக்கூடிய சாகசத்தன்மை இருக்கு இல்லையா, அதை விட நீங்கள் களத்தில் போராடி பாருங்கள், போராளிகள் வாழ்க்கையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். நீங்கள் நம்ம படம் பார்க்குற ஹீரோயிசம்லாம் இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ஒரு இடத்துக்குள்ளே அமைச்சர் வரார். பண்ணையாரை வந்து ஒரு தலித்தை வந்து அடித்து அது ஒரு பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சீனிவாசராவ் வந்து பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போராடிட்டு இருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீஸ் வருது, அதையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சர் சென்னையிலேருந்து கிளம்பி வரார். கிளம்பி வந்தால் இவங்க வந்து இந்த போராட்டத்தை விளக்க மாட்டோன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீனிவாசராவை பேச கூப்பிட்றாங்க. அமைச்சர்கிட்ட போய் பேச நிற்கிறார் சீனிவாசராவுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணோம். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான பொறுப்புணர்வு. அது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி காட்டுவதற்கான எத்தனிப்பு அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கிட்ட கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த பிஎஸ்ஆர், கீழ வெண்மணி, கீழ தஞ்சை, இந்த படத்தில் வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை சார்ந்து உங்களுக்கு நேரடி அனுபவம் வரணும்னா இன்றைக்கி டிசம்பர் 21, 24 கீழ வெண்மணின்னு ஒரு இடம் போங்க. அங்கே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அரசியல் திருவிழா மாதிரி அங்கே வந்து கீழ வெண்மணியில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவை
பிஎஸ்ஆரோட நினைவு, சீனிவாசராவோட நினைவு, இந்த போராட்டத்தோட நினைவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெருங்கூட்டம் வண்டி போட்டெல்லாம் வந்து அங்கே நின்று அதை நினைவு கூர்ந்து போகிற நாள் அது 24ஆம் தேதி கீழ வெண்மணி. வாய்ப்பு இருந்ததுன்னா போங்க எல்லாரும். இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுக்கு தனக்காக யார் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே கட்டமைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழர்களுக்காக நின்று களமாடி உயிர் நீத்தவர்களை அவர் சொல்வது புனைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அது புலவர் கலிய பெருமாள் தான், தோழர் தமிழரசன் தான் என்று அவர்களை நினைவுபடுத்தியதற்காக தோழருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். தோழர், எனக்கு ஒரு சின்ன கேள்வி தான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை இங்கே ஒரு பார்வை என்னென்னா, அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல், அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாததை போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சினிமா குறித்து அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள், அதெல்லாம் வேற. ஆனால் அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி பார்க்கல. அது என்னென்னா, இங்கே நீண்ட காலமாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில். அப்போ திடீர்னு எதிர்கேள்வி கேட்ட உடனே ஒரு பயம், அச்சம் அதை தனிநபர் தாக்குதலாக கொண்டு போக தான் இங்கே முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்குதல், அவங்க தனி குழுவாக போய் நின்று அவங்கள தாக்குறது அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த குரல் அவங்கள அச்சப்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த குரல் அவங்கள அச்சப்படுத்துது, பயப்பட வைக்குது. அதனால் அந்த குரலை நம்ம வலிமையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கேள்வி எதனால் வந்ததுன்னா, நீங்கள் தோழர் இன்குலாப் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் புறந்தள்ளிட்டு இவர்கள் எழுதுனது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு அரசியல் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அதே போன்ற ஒன்று தான் நம் தோழர்களுக்கும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. தோழர்களை ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை, இடதுசாரித்தனம் என்னது இது அப்படின்னு பேசுகிற ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க. எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலை விடவும் எங்கள் தோழர்களுக்கு தெரிஞ்ச படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அவயம் வாசிப்போம். எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பிலக்கியமும் தெரியும், படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இது மக்கள் படமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி யாரோ 2 பேர் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வன்முறைன்னு பேசுகிறதெல்லாம் மக்கள் தூர எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, கொண்டாடுறாங்க. கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. படங்களுக்கான ரிவ்யூ அப்படி தான் வருது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம். தோழர்கள், உங்களோட கேள்விகளை தோழர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் யாருனாலும் கேட்கலாம். உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும் பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க? எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரை சொல்கிறீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினச்சிருப்பீங்க நீங்கள் இருந்து? அதை சரியாக சொல்லணும்னா, நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன். அது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. அதை மட்டும்தான் நான் நினச்சி அதை நடித்தேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அண்ணனும் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சேதனை போஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் அதை எடிட் பண்ணிட்டு இருந்தார். அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்ச அந்த நொடி எனக்கு மனசுலாம் கலங்கிருச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன், எனக்கு அழுக வந்துச்சு. விறுவிறுன்னு எந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். அண்ணன்ட்ட போயிட்டேன்னு கூட சொல்லலை, நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்படுத்துச்சுன்னா, பிரபா அண்ணன் இறந்து கிடந்தது ஞாபகப்படுத்துச்சு. என்னால் அதை தாங்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன்ட்ட சொன்னேன், அந்த காட்சி எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்படுத்திடுச்சுன்னா எனக்கு பயங்கர மனசு வலி ஆயிடுச்சு
அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாடா அப்படின்னு கேட்டார். நிஜமாண்ணே, நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்கள், காட்டுங்க, யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இதே காவல்துறை பற்றி தான் டானாக்காரன்லையும் எடுத்திருப்பீங்க. அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும், காவல்துறைக்குள்ளேயே நடக்குதுன்ற இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் டானாக்காரன் படம் எடுத்ததுனால தான் தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்து இவன் நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து ஜெய்பீம் நடிச்சுட்டு இம்மிடியேட்டாக டானாக்காரனை நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாற்றுச்சு. சார், விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யார் ஒன்றா அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா, நம்ம பெண்ணியம் பேசுகிறோம், பெண்ணியம் விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை காலத்துலலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் போகுது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்கள எந்தவித போராட்டலையும் காட்டவும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு காட்டல. ஒரு விஷயம் காட்டுறாங்க, அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்கிறாங்க, அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்டுன்னு இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்னன்னா தோழர், அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்த ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தார். அதை நம்ம கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணு வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னப்போ அது திரைக்காலத்தில் சுருக்கும் போது சில விஷயங்களை நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடும். சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சுருக்கணும். அவங்க வந்து ஏதோ பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதோ போராட்ட காலத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருந்துக்கணும். அவங்க கல்யாணம் ஆன பிறகு டோட்டலாகவே அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்ணியம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சியை வந்து மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம் வெளியிடும். அந்த படத்தோடைய கோட்பாடே வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாம் மகாலட்சுமி 2 இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால் ரெண்டையுமே பிரித்து வந்த இடத்துலையும் காமிச்ச மாதிரி தெரியும். இல்லைங்க, உங்கள் காட்சி நீங்கள் முழுசாக பார்க்கலாம். நான் சொல்கிறது, படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்கிறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் வேலைங்கிறது வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுகிற விளையாட்டான விஷயமா? இல்லை. பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா? இல்லை. ரெண்டையும் அவங்க செய்வாங்க. அதெல்லாம் மகாலட்சுமி செய்கிறதா அந்த படத்தில் 2 பவர்ஃபுல்லான காட்சிகள் இருக்குது. கதை வந்து வாத்தியாரை பற்றியான கதை. சரிங்களா? கேகே வந்து மிக முக்கியமான கேரக்டர். யார்? வாத்தியார் கேகே. அவருடைய வரலாறையே அந்த படத்தில் சொல்லலை. அவர் பையனே இழந்திருக்கிறாரு. அதை பெருசாக படத்தில் சொல்லலை. அது என்னன்னா, அந்த படத்தில் வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அதை கவனிக்கலை. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹீரோயின் பார்க்குறோம்னா அது ரொம்ப குறைந்தபட்ச அளவில் பார்த்துற தன்மையில் கூட அதை மிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், ஆக்சுவலாக இதில் கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம், காலங்காலமாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் தான் நடந்துட்டுருக்காங்க, வலதும் இடதும். ஆனால் போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேலே இருக்கவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க இன்ன வரையும். அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து தான் அதை பேச முடியும். அதில் கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள், நடைமுறைப்படுத்திய கட்சிகள், பல விஷயங்கள் இருக்கும் அதில். அதனால் நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய வரலாறு. படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பற்றி பேசிய வரலாறு. அப்படி தான் நம்ம வந்து அதில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தோழர், அந்த இடதுசாரி தலைவர்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த படமே விடையும் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு சிறந்த தத்துவம் இருக்குது, அந்த தத்துவத்தை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறது தான். தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது, தலைவர்களை யாரும் பின்பற்ற போகிறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்தில் வர்ற மாதிரி விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவும்
அந்த தலைவரை தூக்கி சுமக்கிற, அந்த தலைவர் சொல்லுகிற கொள்கை திட்டத்தை வந்து தூக்கி சுமக்கிற விஷயமா மட்டும்தான் இருக்கும். தத்துவங்கிறது என்ன? இடதுசாரிகள். இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை என்னவாக செயல்படுத்தணுங்கிற சிந்தனையை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த படம் வந்து முன்வைக்கிற விஷயம். இதுக்குள்ளேயே நிறைய ட்ராவலில் கொள்கை முரண்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு மாறிலாம் வந்து அந்த இடதுசாரிய பயணம் வந்து நடக்குது. அதனால் இது அமைப்புகளில், தலைவர்களில், கட்சிகளில் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சிக்கலாக இருக்கிறாங்கன்னா அது எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. ஆனால் நம்ம இடதுசாரியாக இருக்கோமாங்கிறதான் கேள்வி. அப்புறம் இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்தை அறுக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்தில் பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகளுக்கு. இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல் பேசுகிறேன். இது சினிமா தான். உண்மை வந்து இன்னும் வயலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கையை வாயில் சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்கள் வந்து பரமக்குடியில் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்தபோது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை. ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நீ 10 மணிக்கு மேலே நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்காரர் உங்களை எப்படி நடத்துகிறார்? ஏன் சார் இங்கே டீ குடிக்கிறேன்னு கேட்க மாட்டார். ஏன் இங்கே நிற்கிற போ, அது சொல்கிறதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாதுன்னு இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொன்னது கிடையாது. அப்போ இந்த வயலன்ஸுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால் கையை கட்டி பவ்யமாக நிற்கிற பசங்களை பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளோதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு போலீஸ் நிற்கிது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத்து நடந்திருக்கு? இத்தனை சாவு எப்படி நடந்துருக்கு யாராவது கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷத்தில்? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்ட்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டுருக்கோம். வயலண்ட்டான அரசாங்கம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துனதை விட மிக மோசமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவே வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்கே குண்டு உள்ளே போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சி அடிச்சுது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்கல. ஆனால் அரசாங்கம் எவ்வளோ பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கார் படத்தில். ரத்தமே காமிக்காமல் வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்கள். அந்த படத்தில் அந்த அதிகாரி மேலே உட்காந்து சொல்கிறார், இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில் ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றார். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? ஊரில் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடக்குதா, அந்த ஜாதிக்கார ஆஃபீஸரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமாக இருக்க ரெஜிமெண்ட் அனுப்புங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அது படத்தில் ஒரு காட்சியில் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய வயலன்ஸ் அது. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சியில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறது. ஆனால் தோழர் ஓவியர் மருது அவர்கள் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயங்கள். அதில் அவர் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இது வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது, எந்த படத்துலையுமே. எந்த தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தில் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க அதில்.
அவர் வீட்டோட காமிச்சு அதில் வந்து புழக்கரையோடு வச்சிருக்கிறார் அவர். அது ஒரு அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிச்சிருக்காரு அவர். உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தனை கொல்லணுமா வேண்டாமா, ஒருத்தனை பதவி உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தனை தண்டனிக்கணுமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியாக வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணுறான். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்போ இந்த நபரை பற்றி இது வரைக்கும் எந்த திரைப்படத்தில் வந்திருக்கானால் இது வரைக்கும் வரல. அவர் அங்கே சொல்கிறாரு பத்திரிகையில் செய்தி வரல, அங்கே சொல்கிறாரு செய்தி அனுப்ப பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே அவர் சொல்கிறாரு இவர் கொண்டு போய் வேறு கேம்பில் மாற்றுறாங்க, அவர் அங்கே சொல்கிறாரு வாத்தியாரை சுட்டு கொள்கிறாங்க. அவர் சொல்கிறார் கடைசி என்ன சொல்கிறாரு, பெருமாள் என்ன ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டாம், தலைவர் வருவார்னு சொல்லி அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராமல் போயிடுவாங்க. இன்றைக்கி அதுதான் ஈழ போராட்டத்தில் தேசிய தலைவர் வருவாருன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டோம். அது வந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். இந்திய அரசாங்கம் வந்து பிரபாகரன் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இலங்கை வந்து டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் சொல்லி நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து ஒரு இயக்கமே வராமல் அடுத்து மக்கள் போராடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பல கதைகள் நம்ம இன்றைக்கி எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதை இந்த படத்தில் காமிக்கிறார், அவர் சொல்கிறார். அதில் வெள்ளைக்கொடியோடு வந்து கைதானவர்களை என்ன பண்ணுறது, முள்ளிவாய்க்கால் வெள்ளைக்கொடியோடு வந்தவங்களை முட்டி போட வச்சு சுட்டு கொண்டதை நம்ம பார்த்தோம், வீடியோவாக பார்த்தோம். இந்த படத்தில் காமிக்கிறார் நேரடியாக, வெள்ளைக்கொடியோடு வர்றவங்களை சுட்டுக் கொள்கிறாங்க அப்படின்னு. அப்போ அரசாங்கத்துக்கு எந்த சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அதில் தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்பில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் தான் குடும்பத்தையும் குழந்தையோடும் அவருடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படத்தில் வந்து நம்ம அரசியலை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் நான் வேற ஒன்று சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பொது இடங்களுக்கு போகும்பொழுது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணுன்னு, ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் வாடகை தரணும், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. மக்கள் சமூகத்துக்காக போராட வர்ற எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டு வர நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால சமுதாயத்தை நேசிக்கின்றோம், அவ்வளோதான். அது வந்து இந்த படத்தில் அது வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் குளிச்சுட்டு இருப்பார். அப்போ அந்த மகாலட்சுமி சொல்லுவாங்க, குளிக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் அவன் புருஷனை இழுத்துட்டு போகிறப்ப அம்மனை கட்டை இழுத்துட்டு போகணுன்னு சொல்கிறியா போலீஸ்காரன் வந்து அப்படின்னு. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்தியிருப்பார். போலீஸ்காரரு வந்து நீ சட்டப்பேட்டெல்லாம் போடுங்க சார், ஷூவெல்லாம் போடுங்க சார்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போயிருக்கேன். எங்களையும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பழைய பஸ் வரும், அந்த பஸ்ஸில் எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நேற்றுக்கு ஆம்னி பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி உளுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு இருந்தாலுமே உளுந்து உடஞ்சிருக்கும். அது நாங்கள் ஏறின சமயத்தில் உளுந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்தை சேதம் விளைவித்ததாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குண்டர் சட்டம் போட்டு 7 வருஷமாக கேஸ் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்த பஸ் நம்பர் வேறு, இவங்க ஏறின பஸ் நம்பர் வேறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால்
ஆனால் இதுக்கு நாங்கள் 7 வருஷமாக கேஸுக்கு அலைய வேண்டியிருந்தது, 4 மாதமும் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு ஆம்னி பஸ்ஸு, எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதாவது இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம நல்லவாக தெரிஞ்சுக்கலாம். இயக்குநருக்கு நன்றி சொல்ல தேவைப்பட்டிருக்காரு. இந்த படத்தில் வந்து முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஆக்சிடென்ட் காமிச்சிருப்பாங்க. அதனுடைய விளக்கத்தை 2வது கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ரயில் தண்டாவ தகர்ப்பு வழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழக்காக இருக்கு. மருதையாற்று பாலம் தகர்க்கப்பட்டு அந்த ட்ரெயின் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த ரயில் தண்டவாள தகர்ப்புக்கு அப்புறம் தான் போராட்ட இயக்கங்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசமான பார்வை வந்து பரப்பப்பட்டிருக்கு. போராட்ட இயக்கமாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மக்களை கொலை பண்றவங்க ஒரு பரப்புரை நடந்திருக்கு. ஆனால் அந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு என்பது நான் நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வைத்துக் கொண்டு தமிழரசின் மீது ஒரு அவப்பெயரை பரப்பினார். அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானத்தில் ஒரு குண்டு, இலங்கைக்கு செல்லக்கூடிய விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டு, குண்டு வைக்கப்பட்டு இலங்கை விமான நிலையத்தில் வெடிப்பதாக இருந்த ஒரு குண்டு. ஆனால் வந்து விமானம் கிளம்பாம இருக்கக்கூடிய சூழலை இங்கே போன் பண்ணி சொல்றாங்க. ஆனால் அந்த குண்டு எடுக்கப்படல. அந்த குண்டு இங்க பொதுமக்கள் சார்ந்தது அந்த போராட்டத்தின் மீது ஒரு களங்கம் வந்து பிறப்பிக்கப்படுது. அப்போ இந்த அரசாங்கம் திட்டமிட்டு வேலையை செய்யும். அதுதான் மருதையாற்று பாலத்தில் நடந்தது. மருதையாற்று பாலத்தில் தமிழரசின் மீது நடத்தப்பட்டது. அதே போல அந்த போராட்டத்தின் மீது நடத்தப்பட்டது. அப்ப போராடுகின்றவர்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கும். அப்படி தமிழரசின் மீது நம்மளால் தமிழரசனை பற்றி பேசாமல் இருந்ததற்கான ஒரு காரணமாக மருதையாற்று பாலம் தகர்ப்பு வந்து காரணமாக இருந்தது. ஆனால் அது உண்மை காரணம் என்பது அவர்கள் போராட்ட இயக்கங்களில் எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் அதிகாரிகள் வேண்டும் என்றே அதை அனுமதித்து அந்த அவப்பெயர் அந்த போராட்ட இயக்கங்களுக்கு மீது வந்துச்சு. அப்ப எதுக்குன்னா திரும்பவும் இங்க தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களை தவறானவர்களாக, வன்முறையாளர்களாக சித்தரிப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்துச்சு. குடிசை கொடுத்தது யாரு, ஆட்டோ ஓடிச்சது யாரு, எல்லாம் வீடியோ ஓடிச்சு இல்லையா? இதெல்லாம் போலீஸ்காரர்கள் செஞ்சாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸ்காரர்களாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஸ்டெர்லைட் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கு எந்த அதிகாரிகளாவது தண்டிக்கப்பட்டார்களா? அதிகாரிகள் தவறு செய்வார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் தண்டிக்கப்படல. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? போராடக்கூடிய மக்களை தவறானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக காலங்காலமாக சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மருதையாற்று பாலம் தகர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு போராட்ட அமைப்புகள் நசுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை அதை காரணமாக வைத்து இங்கிருந்த அனைத்து அமைப்புகளும் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை பற்றி திட்டுறாங்க. ஆனா பெரியாரிய இயக்கங்கள் முழுமையாக நசுக்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான். இது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? இது நாங்க அன்றாட பார்த்துட்டே இருக்கிறோம். யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு 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 எதிர்பார்ப்பும் ஏற்கனவும் இருந்தது. அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ பண்ணாரு, அமைச்சர் பண்ணாரு, கட்சிக்காரன் பண்ணாரு, நம்ம எல்லாம் பேசுவோம். அது மேலோட்டமான ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் கொள்கை சார்ந்த தவறுகள் வந்து அவங்க பண்றதா அது இந்த படத்துல கொடுத்திருக்கிறாங்க. முதல் முறையாக அந்த படத்துல இது வெளிப்படையாக வந்திருக்குது. உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கணும்னா, உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த படத்தை குறைந்தபட்சம் 2 முறை நீங்க பார்க்க சொல்லுங்க. இப்படி ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு. 7 வருடம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் ஆதரிச்சாதான் இதே மாதிரியான திரைப்படங்கள் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இங்க இருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாட வேண்டும், தமிழ் சமூகம் கொண்டாடணும். இந்தியாவில் ஒரு படத்தை பண்ணுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதை வெற்றிமாறன் செய்திருக்கிறார். ஒரு தமிழன், ஒரு தமிழ் திரையுலகம்
இதை துணிச்சலாக இன்னைக்கு மோடியின் ஆட்சியிலே துணிச்சலாக அதை செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் இதை கொண்டாட தவறியது என்றால் தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு முழுவதும் அது அந்த தப்ப பண்ணிடாது. அமரன் மாதிரியான படம் எல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படம் எல்லாம் ஓடுது, அந்த மாதிரி சமயம் இல்லை. இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். ஓடி வெற்றி பெற வச்சாதான் இது போன்ற படங்களை பல இயக்குநர்கள் செய்வாங்க. வெற்றிமாறன் இன்னும் அதிகமாக இந்த மக்களை சார்ந்து பேசுவதற்குரிய துணிச்சலை கொடுக்க முடியும். ஆகவே தமிழ் சமூகம் மிக பெரும் கடமையை பெற்றிருக்கிறது. வெற்றிமாறன் அவர்களும் அவரது குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை, புரட்சிகர வாழ்த்துக்களை சமயத்திலே தெரிவித்துள்ளேன்.